அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி ஸ்டிச் நார்மல் மிஷினில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாட்டின் ஸ்டிச்சோட வேரியேஷன் தான். சாட்டின் ஸ்டிச் மாதிரியே வரும். அதில் சின்ன வேரியேஷன் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டிச்சை நம்ம கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா சாட்டின் ஒரு 10 சாட்டின் மேலே போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் கொடுத்து திருப்பி சாட்டின் போகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வரும்போது ஃப்ரீயாக விட்ட இடத்துல சாட்டின் போடும்போது ஒரு செக்டு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சாட்டின், அப்புறம் ரன்னிங், திருப்பி சாட்டின் அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைனில் சாட்டின் போட்ட இடத்துல ஃப்ரீயாகவும் போடாத இடத்துல சாட்டினும் போடும்போது இந்த மாதிரி ஒரு செக்டு எஃபெக்ட் கிடைக்கும். இதை முடிச்சுட்டு கடைசியாக இது ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக ரன்னிங் நல்லா ஒரு 3-4 லைன் ரன்னிங் விட்டோம்னா அந்த ஸ்டிச்சு நல்லா ஹைலைட் பண்ணி நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதை டெவலப் பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு ட்ராயிங்காக இருக்கலாம், ஒரு குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிங்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று அதை டெவலப் பண்ணுங்கள். வீட்டில் இப்போ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிது, நேரம் இருக்குது. அது மாதிரி வேறு விஷயங்களில் உங்களை ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மண்டையில் ஓடாது. நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவாக இருப்போம்.
என்னோடய மிஷினில் என்னமோ ப்ராப்ளம், தையல் சரியாக விடல. அதனால் மீதி உள்ள போர்ஷனை வந்து நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அது வந்து இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ன்றனால மிஷினை வெளியில் சர்வீஸ்க்கும் எடுத்துகிட்டு போக முடியல, வெளியிலேருந்து டெக்னீஷியனை கூப்பிட்டு நான் வீட்லேயும் பார்க்க முடியல. அதனால் மிச்சம் இருக்க ஒர்க்கை வந்து நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இப்போ வெளியில் இருக்கிற நிலைமைக்கு நம்ம வீட்டில் இருக்க தான் நமக்கு சேஃபு. கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம பின்பற்றுவோம். இது ஒரு விஷயந்தான், ஸ்டே ஹோம்ன்றது தான் அவங்க வலியுறுத்துறது. நம்மள வேறு எதுவும் செய்ய சொல்லலை. நம்மளால் முடிஞ்சது அதை கண்டிப்பாக செய்வோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.